பெரம்பலூர் அருகே அதிகாலை 4 மணி அளவில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் இளம்பெண் அணிந்திருந்த 7 சவரன் தாலிச் சங்கிலியை பறித்தனர். தடுக்க முயன்ற கணவரை தாக்கிவிட்டு தப்பியோடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முருகேசன், விவரங்கள். வணக்கம் மேடம். பெரம்பலூர் அரியலூர் சாலையில் இருக்கிற 4 பகுதியில் இருக்கிற அன்பு நகரில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் குடித்து வருபவர்கள் ராமர், ஐஸ்வர்யா தம்பதியினர். ராமர் சொந்தமாக டிப்பர் லாரி வைத்து ஓட்டுநர் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில நேற்று வழக்கம் போல் வேலை முடிந்து வீட்டிற்கு தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். அதிகாலை நேரத்தில் வீட்டுக்கு முன்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த முகமுடி கும்பல் அந்த ஐஸ்வர்யா கழுத்தில் 7 பவுன் தங்க தாலிக்குடியை பறித்துள்ளது. சத்தம் கேட்டு எழுந்த அந்த ராமர் இதனை தடுக்க முற்பட்டுள்ளார். இந்த முகமுடி கும்பல் ராமரையும் அவரது மனைவி ஐஸ்வர்யாவையும் தாக்கிவிட்டு தங்க சங்கிலியுடன் தப்பிச் சென்றது. இதேபோல் அப்பகுதியில் வசிக்கும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் வேலு என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 5000 ரூபாய் ரொக்க பணத்தையும் அந்த மர்ம கும்பல் தேடி சென்றிருக்கிறது. இந்த 2 சம்பவங்கள் குறித்தும் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த தகவலின் பேரில் பெரம்பலூர் போலீசார் துப்பறியும் நாய் மற்றும் தடை அறிவியல் நிபுணர்களுடன் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்த இந்த துணிகர திருட்டு கொள்ளை சம்பவம் பெரம்பலூர் நகர்வாழ் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் அப்பகுதியில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி இந்த முகமுடி கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. முருகேசன், விவரங்களுக்கு நன்றி.